بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உள தூய்மையின் வெளிப்பாடுகள் என்ற தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவ்வாறு கேட்கின்றான். ஃபமா அஜலக அன் கௌமிக யா மூசா قال هم أولئي على أثري وعجلت إليك ربي لترضى. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தோடு அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்கின்ற போது அவர்கள் கொஞ்சம் அவசரமாக அல்லாஹ்விடம் செல்கிறார்கள். அவ்வாறு சென்றபோது அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த நாடுகின்றான். அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே, உமது சமுதாயத்தை விட்டுவிட்டு நீர் அவசரமாக வந்ததற்குரிய காரணம் என்ன என்று அல்லாஹ் கேட்டபோது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அவர்கள் எனக்கு பின்னால் எனது அடிச்சுவட்டின் மீது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவசரமாக வந்தது ரப்பி லிதர்வா, என் இறைவா, நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, இது உள்ளச்சத்தின் உள தூய்மையின் ஒரு மிக பெரும் வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது உள்ளத்தில் நன்மைக்கான ஆர்வமும் நன்மைக்கான அவசரமும், அந்த ஆர்வமும் அவசரமும் இறை திருப்திக்காக இருக்க வேண்டும். இறைவன் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் முதல் சஃபிலே வந்து இருக்கிறோம் என்றால், யா அல்லாஹ், நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நிற்கின்றேன். நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த சுஜூதை செய்கிறேன். இப்படி என் அருமை சகோதரர்களே, எமது வாழ்வில் நாம் செய்கின்ற ஒரு சிறிய அமலாக, சிறிய வணக்கமாக இருந்தாலும் நமது உள்ளம் படைத்த ரப்போடு
எவ்வாறு பேச வேண்டுமென்றால், யா அல்லாஹ், நான் இதை உனது திருப்திக்காக செய்கிறேன், உனது திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறேன். எனவே நறுமை சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்றால் இதில் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த உள தூய்மையின் வெளிப்பாடுகள் என்ற இந்த தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இப்னு மாஜா என்ற அந்த கிரந்தம், அதே போன்று நசாயி போன்ற நூல்களில் இது பதிவாகி இருக்கிறது. ஷத்தாத் இப்னு அல்-ஹாதி அல்-லைசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமப்புற மனிதர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்வதற்கும் அவர் அனுமதி கேட்கிறார். நபி அவர்கள் அதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டு தனது சில தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், இவருடைய விஷயத்தில் கவனமெடுங்கள், இவருடைய விஷயத்தில் கவனமெடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு கிராமப்புற மனிதராக இருந்தாலும் அவரை கவனித்துக் கொள்ளுமாறு தனது தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அதன் பிறகு அங்கு நடைபெற்ற அந்த போரிலே கனீமத் பிரிக்கப்பட்ட போது இவருக்கும் கனீமத்தினுடைய ஒரு பங்கு பிரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்குரிய பங்கை சஹாபாக்களிடம் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்துவிட்டு அவருக்கு அதை கொடுக்குமாறு சொல்கிறார்கள். அவர் தனது அந்த ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய அந்த பணிகளுக்கு சென்றுவிட்டு வந்து அவரிடம் அது ஒப்படைக்கப்படுகிறது. அவர் இது என்ன என்று கேட்கிறார்கள். இந்த போரிலே கிடைத்த கனீமத்தின் ஒரு பங்கு உங்களுக்கும் கொடுக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். அருமையான சகோதரர்களே, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்காக உங்களை நான் பின்பற்றி வரவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். தனது கழுத்து பகுதியை காட்டி சொல்கிறார், இந்த பகுதியில் அம்பு நுழைந்து மறுபக்கத்தால் வெளியாக வேண்டும், அந்த உன்னதமான மரணத்துக்காக உங்களோடு நான் வந்திருக்கிறேன், அந்த உயர்ந்த மரணத்தை நான் அடைந்து சுவனம் நுழைய வேண்டும் என்பதற்காக உங்களோடு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, மறுபடியும் எதிர்பாராத விதமாக எதிரிகள் தரப்பிலிருந்து தாக்குதல் ஆரம்பிக்கப்படுகிறது, தாக்குதல் நடைபெறுகிறது. நறுமையான சகோதரர்களே, அப்போது சிறிது நேரத்துக்கு பிறகு சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில். அவர் எப்படி தனது கழுத்து பகுதியை காட்டினாரோ அதே போன்றுதான் அம்பு பாய்ந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து கேட்கிறார்கள், அஹுவ அஹுவன்னு கேட்கிறான், இப்படி பேசிவிட்டு சென்றாரே அவர்தானா இவர்? அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற போது சஹாபாக்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் ரப்போடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ்வும் இவரை உண்மைப்படுத்தி விட்டான். எனவே அருமையான சகோதரர்களே, படைத்த ரப்போடு நாம் எந்த அளவு உண்மையாக நடந்து கொள்கிறோம் என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் உண்மையில் படைத்த ரப்போடு எந்த அளவு உண்மையாளர்களாக நடந்து கொள்கிறோம்? அருமையான சகோதரர்களே,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமப்புற மனிதர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், எவ்வளோ பெரிய சிறப்பை கொடுக்குறாங்கண்டா, தனது ஜுப்பாவை தனது ஆடையை கலட்டி தனது அந்த ஜுப்பாவின் மூலம் அவரை கஃனிடச் செய்கிறார்கள். ஷஹீதை பொறுத்தவரையில் ஷஹீத் எந்த ஆடையில் கொல்லப்பட்டாரோ அதில் தான் அவர் கஃனிடப்படுவார். அதே போன்று ஷஹீதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தவில்லை. ஆனால் இந்த தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த தொழுகையிலே எவ்வாறு பிரார்த்திக்கிறார்கள் என்றால், அல்லாஹும்ம ஹாதா அப்துக் ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலிக் ஃபகுதில ஷஹீதன் அன ஷஹீதுன் அலா தாலிக். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்கள். யா அல்லாஹ், இந்த அடியான் உனது இந்த அடியான் முஹாஜிராக உனது வழியிலே புறப்பட்டு வந்தார், ஷஹீதாக கொல்லப்பட்டார், நான் இவருக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். நறுமையான சகோதரர்களே, இவர் அல்லாஹுடைய தூதரோடு கழித்த நேரம் எவ்வளோ நேரத்தை கழித்திருப்பார். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவருக்கு கிடைத்த சிறப்பு என்ன? அவர் படைத்த ரப்போடு உண்மையாக நடந்து கொள்கின்ற போது, உண்மையாக நடந்து கொண்ட போது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அடைந்து கொள்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நாம் இவ்வளவு காலம் இஸ்லாத்திலே இருந்து விட்டோம் என்பது சிறப்புத்தான். ஆனாலும் நாம் படைத்த ரப்போடு எந்த அளவு உண்மையாக இருக்கிறோம், நடந்து கொள்கிறோம், இவைகளெல்லாம் உள தூய்மையின் வெளிப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டது, எனது உள்ளத்தில் நான் எவ்வாறு உள தூய்மையை வரவழைத்துக் கொள்வது, எனது உள்ளத்தில் நான் எவ்வாறு உள தூய்மையை வரவழைத்துக் கொள்வது என்று ஒரு கேள்வியை கேட்டபோது அவருக்கு வழங்கப்பட்ட பதில் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீர் கொடுப்பீராக. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிய கண்ணியத்தை நீர் வழங்குவீராக. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் படைத்த ரப்புடைய கண்ணியத்தை சரியாக உணர்வோமாக இருந்தால் அந்த படைத்த ரப்புக்குரிய இடம் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது, கொடுக்கப்படக்கூடாது. இஹ்லாஸ், அந்த உள தூய்மையை நமக்குள் நாம் வரவழைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையாக இது இருக்கிறது. என்ன? படைத்த ரப்புடைய அந்த கண்ணியத்தை, படைத்த ரப்புடைய மகத்துவத்தை ஒருவர் அறிந்து செயல்படுவது. அருமை சகோதரர்களே, நபித்தோழர்கள் அதே போன்று முன் சென்ற நல்லோர்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக நாம் இந்த பிரார்த்தனையை பார்க்கின்றோம். இது ஷுஅபுல் ஈமான், இமாம் பைஹகிக்குரிய அந்த நூல், அதிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிரார்த்திப்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. அந்த வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் ஃபக்ஃபிர் லி மிம்மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யظنون. சிலர் நம்மை புகழுகின்ற போது, பாராட்டுகின்ற போது நாம் உள்ளத்தால் குளிர்ச்சி அடைந்து மெய் மறந்து நாம் அந்த ஷைத்தானுடைய வழியில் சென்று விடாமல் நம்மை நாம் காத்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு அழகான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு தங்களுடைய வாழ்வில் இஹ்லாஸை காத்து கொள்வதற்காக, உள தூய்மையை காத்து கொள்வதற்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த துஆவிலே பார்க்கலாம். இந்த துஆவிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்கிறார்கள்? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில், யா அல்லாஹ், நீ என்னை பிடித்து விடாதே, நமது பலவீனம், நமது பலம்
நம் அனைவருக்கும் அவரவருக்கு நன்றாகவே தெரியும். அவரவருக்கு நன்றாக தெரியும். எனவே அருமையான சகோதரர்களே, ஒருவர் நாம் எம்மை புகழுகின்ற போது, பாராட்டுகின்ற போது, நாம் இதைவிட இன்னும் இவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்போமாக இருந்தால் அது மிக ஆபத்தான ஒரு நிலை. நமது நிலையை நாம் அறிவோம், நமது பலவீனங்களை நாம் அறிவோம், நமது குறைகளை நாம் அறிவோம். அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், பாவத்துக்கு ஒரு துர்நாற்றம் இருக்குமாக இருந்தால் யாருக்கு பக்கத்திலும் அமர முடியாதென்று. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் என்று பாருங்கள். அவர்களுடைய உள்ளட்சத்தின் காரணத்தால் வெளிப்படுகின்ற வார்த்தைகள். இது அவர்களது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. யா அல்லாஹ், இவர்கள் என் விஷயத்தில் என்னை குறித்து பேசக்கூடிய இந்த வார்த்தைகளில் நீ என்னை பிடித்து விடாதே. அருமையான சகோதரர்களே, இன்று நாம் யாரை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறோம் என்றால், நம்மை யார் பாராட்டுகிறார்களோ அவர்களைத்தான். நம்மை யார் குறை சொல்கிறார்களோ அவர்களை விட்டு நாம் தூரமாகுவோம், அவர்களை எம்மை விட்டு தூரமாக்குவோம். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், நபித்தோழர்களுடைய முன்னோர்களுடைய அந்த சிறந்த முன்மாதிரி. அதே போன்று அந்த துஆவிலே அடுத்த பகுதி என்ன? ஃபக்ஃபிர் லீ மிம்மா லா யஅலமூன், என்னை பற்றி அவர்கள் அறியாத விஷயத்தில் நீ என்னை மன்னித்து விடுவாயாக. அவர்கள் வெளிப்படையில் எனது ஏதோ ஒன்றை பார்த்து என்னை பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள். எனது பலவீனங்கள், குறைகள் அவர்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு உச்சகட்ட ஒரு பேணுதல், அந்த சிறந்த மனிதரிடம் காணப்பட்ட உச்சகட்ட பேணுதலாக இருக்கிறது. எனவே அவர்கள் என் விஷயத்தில் எவைகளை எல்லாம் அறியாதிருக்கிறாரோ அவற்றில் என்னை மன்னித்து விடுவாயாக. அதே போன்று வஜ்அல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் எண்ணுவதை விட என்னை சிறந்தவனாக நீ ஆக்குவாயாக. அந்த முயற்சியும் இருக்க வேண்டும், அந்த முயற்சியும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணுவதை விட நீ என்னை சிறந்தவனாகவும் ஆக்குவாயாக. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், இன்னும் ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. இதுவும் நமது முன்னோர்கள், சிறந்த அறிஞர்கள் கேட்கக்கூடிய ஒரு துஆவாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தொகுப்புகளில் எல்லாம் இதை பதிவு செய்யக்கூடிய ஒரு துஆவாக நீங்கள் இந்த துஆவை பார்க்கலாம். இந்த துஆவுடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா, அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா. யா அல்லாஹ், எனது அமல்களை எல்லாம் சாலிஹானவைகளாக, நல்லவைகளாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா. அடுத்து என்ன? வஜ்அல் லிவஜ்ஹிக ஹாலிஸா, அதை உனது திருமுகத்துக்காகவே ஆக்கிவிடுவாயாக, உனது திருமுகத்துக்காகவே ஆக்கிவிடுவாயாக. வலா தஜ்அல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ, அதில் எதையும் யாருக்காகவும் நீ ஆக்கிவிடாதே. இப்படி ஒருத்தர் துஆ செய்கிறார் என்றால், இந்த மனோநிலை ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அது எதனுடைய வெளிப்பாடு? சொல்லுங்க, எதனுடைய வெளிப்பாடு? உள தூய்மையுடைய வெளிப்பாடு. ஏன்? அவருக்குள் அதற்கான போராட்டமும் முயற்சியும் இருந்து கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ், எனது அமல்களை நான் உனக்காகவே செய்ய வேண்டும், உனக்காகவே நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒரு முயற்சி, இதற்கான அந்த ஆர்வம் ஒருவருக்குள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை கபூல் செய்வான். எனவே நறுமை சகோதரர்களே, நம்மிடத்தில் இந்த பகுதி மிக அதிகமாகவே இருக்க வேண்டும். என்ன? நாம் அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸுக்காக துஆ செய்வதும், உள தூய்மைக்காக பிரார்த்திப்பதும், யா அல்லாஹ், எனது அமல்களை எல்லாம் உனக்காகவே நிறைவேற்றுவதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக, அருள் புரிவாயாக என்ற இந்த துஆக்கள் நமது வாழ்வில் அதிகம் செல்வாக்கு செலுத்த வேண்டும், அதிகம் செல்வாக்கு செலுத்த வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது உள தூய்மையுடைய வெளிப்பாடுகளில் ஒன்றுதான். ஒருவர் எப்போதும் தனது அமல்களை குறைவாக எண்ண வேண்டும்.
குறைவாக எண்ண வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்கள்? நீங்க துன்யாவுடைய விஷயங்களில், உலக விஷயங்களில் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும்? உங்களை விட குறைந்த வசதியில் உள்ளவர்கள், குறைவான வசதியில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் பார்ப்பது உங்களை அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய ஒரு அடியானாக உங்களை ஆக்கும். அதே போன்று தீன், மார்க்கம், இதில் நாம் யாரை பார்க்க வேண்டும்? எம்மை விட அமல்களில் முந்தி செல்பவர்களை பார்க்க வேண்டும். எம்மை விட அமலில் முந்தி செல்பவர்களை நாம் பார்க்க வேண்டும். அது என்ன செய்யும்? நம்மை அமல்களில் ஆர்வப்படுத்தும். ஆனால் இன்று உண்மையில் அந்த நிலை நம்மிடம் இருக்கிறதா? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தொட்டு கேட்டு பாருங்க. ஒவ்வொருவரும் நாம் துனியாவுடைய விஷயத்தில் யாரை பார்க்கிறோம்? எம்மை விட வசதியில் கூடியவர்களைத்தான் பார்க்கிறோம். எம்மை விட வசதியில் கூடியவர்களைத்தான் பார்க்கிறோம். தீன், மார்க்க விஷயத்தில் யாரை பார்க்கிறோம் என்றால் எம்மை விட குறைந்தவர்கள். நாம் இப்படியாவது செய்து கொண்டிருக்கிறோம் என்று தான் பேசுகிறோம். நாம் இப்படியாவது செய்கிறோமே என்ற ஒரு மனோநிலையிலே பேசுகிறார்கள். சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஏழை முஹாஜிர்கள் வருகிறார்கள். ஏழை முஹாஜிர்கள் என்றால் யார்? அவங்க, அவர்களுக்கு வசிப்பதற்கு வீடு கிடையாது. அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படை வசதிகள் கூட அவர்களுக்கு இல்லை. மஸ்ஜிது நபவியுடைய திண்ணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏழை முஹாஜிர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் எதை முறையிடுகிறார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் எம்மை முந்தி சென்று விட்டார்கள். செல்வந்தர்கள் நல்ல வசதியோடு வாழ்றாங்க, நமக்கு வீடு கூட கிடையாது, உங்களை நம்பி வந்தோம். இப்படியா பேசுறாங்க? இப்படியா பேசினாங்க? என்ன சொல்கிறார்கள்? செல்வந்தர்கள் எம்மை முந்தி சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்ன சொல்றீங்க? சொல்கிறார்கள், நாமும் தொழுகின்றோம், அவர்களும் தொழுகின்றார்கள். நாமும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அவர்கள் சதகா செய்கிறார்கள், நாம் சதகா செய்வதில்லை. அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள், நாம் அடிமைகளை உரிமையிடுவதில்லை. அவர்கள் நன்மையிலே முந்தி சென்று விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய அந்த சிந்தனையும் அவர்களுடைய இலக்கும் எதுவாக இருந்தது? சொர்க்கம், மறுமையுடைய வெற்றி. அன்பிற்குரியவர்களே, உலக வாழ்க்கையில் அவங்க எவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அவைகள் எதுவும் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கவில்லை. அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றதெல்லாம் என் அருமையான சகோதரர்களே, செல்வந்தர்கள் நன்மையிலே முந்தி செல்கிறார்கள். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு, ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதுவதற்கு அந்த திக்ரை கற்றுக் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, இப்படி கற்றுக் கொடுக்கிறான். நறுமையான சகோதரர்களே, இதை அந்த ஏழை சஹாபாக்கள் செய்து வருகின்ற போது செல்வந்தர்களுக்கும் அந்த தோழர்களுக்கும் இந்த செய்தி எட்டி அவர்களும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, எதில் அங்க போட்டி நடக்குது? எதில் அங்கு போட்டி? தீன், மார்க்க விஷயங்களில். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அந்த ஏழை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய நட்பாக்கியம், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். எனவே அன்பிற்குரியவர்களே, இப்ப நாம் சொன்ன தலைப்புடைய விஷயம் என்ன? நாம் எப்போதும் நம்மை மார்க்க விஷயங்களில், தீனுடைய விஷயங்களில் நாம் குறைவாக பார்க்க வேண்டும். நான் செய்யக்கூடிய அமல்கள் போதாது. உண்மையில் அந்த கவலை நமக்குள் இருக்க வேண்டும். அமல்கள், இபாதத்துகள் விஷயத்தில் நான் இன்னும் கவனம் எடுக்க வேண்டும், இன்னும் நேரத்தை கொடுக்க வேண்டும். குர்ஆனுக்கு இன்னும் நேரத்தை கொடுக்க வேண்டும். உபரியான வணக்கங்களுக்கு இன்னும் நேரத்தை கொடுக்க வேண்டும். இப்படியான அந்த உணர்வு நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த உம்மத்தில்
அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நாங்கள் மிகச் சிறந்தவர் என்று யாரை சொல்கிறோம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் தெரியும் தானே? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையில் ஓதுவதற்கு, நான் வீட்டில் இருக்கும் போது ஓதுவதற்கு எனக்கு ஒரு துஆவை சொல்லித் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا. அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்த ஈமானுக்குரியவர், மிகச் சிறந்த ஈமானுக்குரியவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன துஆவை சொல்லி கொடுத்தாங்க? என்ன துஆவை சொல்லி கொடுத்தாங்க? யா அல்லாஹ், நான் எனது நஃப்ஸுக்கே அதிகம் அநியாயம் செய்து கொண்டேன், எனது நஃப்ஸுக்கு அதிகம் நான் அநியாயம் செய்து விட்டேன், உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, எனவே உனது அருளை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, நீ எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறாய். இந்த துஆ உங்களுக்கு என்ன சொல்லித் தருது? இதில் உள்ள மிகப்பெரிய பாடம் என்ன சொல்லுங்க பாபு. அதாவது இந்த உம்மத்திலே மிகச் சிறந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து மிகச் சிறந்த மனிதர் வந்து கேட்கும் போது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆ, இந்த பிரார்த்தனை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற ஈமானிய பாடம் என்ன? நாம் யாரும் நம்மை தூய்மைப்படுத்தவே கூடாது, நம்மை நாம் தூய்மைப்படுத்தவே முடியாது. ஏன்? இவ்வளவு சிறந்த மனிதருக்கே நபி அவங்க சொல்லிக் கொடுத்தது, நான் எனது நஃப்ஸுக்கு அதிகம் அநியாயம் செய்து கொண்டேன், அநியாயம் செய்து விட்டேன், உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை. அருமையான சகோதரர்களே, இந்த இடங்கள் எல்லாம் நாம் நின்று சிந்திக்க வேண்டிய இடங்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் ஒவ்வொருவரும் நின்று சிந்திக்க வேண்டிய இடங்கள். எப்படிப்பட்ட சிறந்த ஈமானுக்குரியவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், என் அருமை சகோதரர்களே, நமது நிலை என்ன? நாம் தீனுக்காக கொஞ்சம் செய்துவிட்டு எப்படி நினைக்கிறோம்? என்னை விட ஒருவர் கிடையாது, என்னை விட உயர்ந்தவர் கிடையாது என்ற இப்படியான எண்ணங்களை ஷைத்தான் போடுகிறான். அதே போன்றுதான் மற்றொரு ஹதீஸை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி, இப்போது நான் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமில் இடம் பெறுகின்ற செய்தி. இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை எச்சரிக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நபி அவங்க சொல்றாங்க, அபூபக்கரே, நல்ல செய்தியை கவனிங்க, அபூபக்கரே, இந்த ஷிர்க் இணை வைத்தல் இருக்கிறதே, ஒரு எறும்பு என்ன செய்கிறது? ஊர்ந்து செல்கிறது. அந்த ஒரு எறும்பு ஊர்ந்து செல்வதை நம்ம யார் தான் கவனிப்போம்? அது நம்ம யாருக்குத்தான் தெரியும். அது போன்று ஊடுருவக்கூடியதுதான் ஷிர்க். அது போன்று ஒருவர் அறியாமல், அவருக்கே தெரியாமல் அவருக்குள் ஊடுருவதுதான் ஷிர்க் என்று யாரை பார்த்து சொல்றாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? அதிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றை சொல்லித் தரட்டுமா? உங்களுடைய உள்ளத்தை காத்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. எவ்வளவு பெரிய ஈமானுக்குரியவர்! அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த நிலையில் ஈமானில் உள்ளவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்று நாம் என்ன சொல்றோம்? நாம் ஷிர்க்கெல்லாம் நமக்குள் நுழையவே முடியாது, நாங்கள் அவ்வளோ இஷ்டம், நாங்கள் என்ன நல்ல சொல்றது நல்ல விஷயம்தான், ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? மிக தெளிவாக மார்க்கத்திலே இருக்க வேண்டும். நபி அவர்கள் யாருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. நபி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு?
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுக்கிறார்கள், நீங்கள் ஷிர்கை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு, ஷிர்கை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு நபி அவர்கள் இப்படி ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறாங்க அருமை சகோதரர்களே. எனவே நாம் உள தூய்மையுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுதான் நாம் எப்போதும் நம்மை நாம் குறைத்தே பார்ப்பது என்பது நம்மை என்ன செய்யும் சொல்லுங்க, உயர்த்தும். நம்மை தீனில், மார்க்கத்தில், ஈமானில் நம்மை உயர்த்தும். நர்மையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு என்ன? அவங்களுடைய சிறப்பு என்ன? சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட 10 நபித்தோழர்கள் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு கூட சிந்தித்த ஒரு நபித்தோழர். அவ்வளவு ஒரு மிக பெரும் ஒரு ஆளுமை அவர் ஒரு நாள் நோன்போடு இருக்கிறார். நோன்பு திறப்பதற்காக உணவு கொண்டு வந்து முன்னால் வைக்கப்படுகிறது. அழ ஆரம்பித்து விடுகிறார். உணவு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, நோன்பு திறப்பதற்காக. அதை பார்த்து அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அருமையான சகோதரர்கள், நமக்கு முன்னால் வகை வகையான உணவுகள் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க, சந்தோஷம், மாஷா அல்லாஹ். அவர் என்ன செய்யறாரு? அவர் அழ ஆரம்பிக்கிறார். அழுது கொண்டே அவர் என்ன சொல்கிறார்? சுப்ஹானல்லாஹ். இது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் சுப்ஹானல்லாஹ் ஹிஜ்ரி 3 நடந்த ஒரு போரை நோக்கி அவரது அந்த நினைவுகள் செல்கின்றன. அவர் அந்த இடத்திலே சொல்கின்ற வார்த்தையின் அருமையான சகோதரர்களே, ஆச்சரியமான வார்த்தைகள். குத்தில முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே கொல்லப்பட்டார்கள். சொல்கிறார்கள், வஹுவ கைரும் மின்னி என்று சொல்கிறார்கள், அவர் என்னை விட மிகச்சிறந்தவர். இது எதுடைய வெளிப்பாடு? இது உள தூய்மையின் வெளிப்பாடு. நாம் எப்போதும் எப்படி நமது அளவுகோல் என்றால், நான் தான் சிறந்தவன், எல்லோரை விடவும் நான் தான் சிறந்தவன். யாரையும் சிறந்தவன் என்று முன்னால் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் பலர் இல்லை. ஏதாவது ஒரு குறைய சொல்றது, இல்லை அவர்கிட்ட அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. யாரையாவது புகழ்ந்து பேசினா கூட என்னது, அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாரில்லாத மனோநிலை. இப்போ பாருங்க, இந்த நபித்தோழர் சொல்கிறார், அவர் என்னை விட மிகச்சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், அவர் கஃனிடப்படுகின்ற போது அவரது தலையை மூடினால் கால்கள் வெளியில் தெரிந்தன, கால்கள் மூடப்பட்ட போது தலை வெளியில் தெரிந்தது. இப்படித்தான் அவரது கடைசி நிலை. அதே போன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். அவர்களும் என்னை விட சிறந்தவர் என்று சொல்கிறார்கள், என்னை விட சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எமக்கு உலகம் திறக்கப்பட்டு விட்டது, உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் எமக்கு திறக்கப்பட்டு விட்டன சொல்கிறார்கள். இப்படி நாங்கள் எப்பயாவது சிந்தித்து இருக்கிறோமா? நாம் இதற்கு நேர்மாற்றமாக என்ன சிந்திச்சுக்கலாம், தலைகீழ. எப்படி நாம் தொழுது என்னதான் நமக்கு கிடைக்குது, நாங்கள் இவ்வளோ மார்க்கத்துக்காக என்று என்ன செய்கிறோம், கஷ்டப்படுறோம், என்னதான் நமக்கு கிடைக்குது என்ற மாதிரியான சிந்தனை தான் நமக்குள்ள ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தவர்கள், அவர்களுடைய சிந்தனை எப்படி என்றால், அதாவது எமக்கு உலகம் திறக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் செய்த அமல்களுக்காக உலகத்திலே கூலி வழங்கப்பட்டு மறுமையில் எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறோம். அதற்காகத்தான் அழுகின்றார்கள். அவர்கள் அழுது அதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? மிகப்பெரிய அந்த உள்ளச்சம், உள தூய்மையுடைய வெளிப்பாடாக இவைகள் இருக்கின்றன. எனவே அவர்கள் தீனுக்காக துன்யாவில் எதையும் எதிர்பார்க்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தீனுக்காக துன்யாவில் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் மார்க்கத்தில் மிக உறுதியாக இறுதி வரை பயணித்தார்கள். நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்காத போது தீனை விட்டு ஒதுங்குகிறோம். மிக மோசமான ஒரு நிலை. என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் முஜீப் இப்னு மூசா அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ்
அவர்கள் யாருடைய விஷயத்தில் சொல்கிறார்கள் என்றால், ஒரு மிகப்பெரிய அறிஞர் இமாம் சுஃபியானு சௌரி, மிகப்பெரிய ஒரு அறிஞர் இமாம் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா அவர்களோடு இவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். மக்காவை நோக்கி ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது அவர் அதிகம் அழுது கொண்டே செல்கிறார்கள், அதிகமாக அழுத வண்ணமே செல்கிறார்கள். இதை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் அறிஞர் இப்படி அழுது கொண்டு செல்கிறார்களே. அப்போது அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி அழுவது உங்களுடைய பாவங்களை எண்ணியான்னு கேட்கிறான். உங்களோட பாவங்களை அஞ்சியா பயந்தா நீங்கள் அழுகின்றீர்கள்? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு குச்சை எடுக்கிறாங்க, ஒரு குச்சை எடுத்து காட்டிவிட்டு சொல்கிறார்கள், நான் எனது பாவங்கள் விஷயத்தில் இந்த அளவு கூட பயப்படவில்லை, இந்த அளவு கூட அஞ்சவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது என்னிடமிருந்து தௌஹீத் ஏகத்துவம் பறிக்கப்பட்டு விடுமோ என்றுதான் நான் பயந்து அழுகின்றேன். பாருங்க, ஏகத்துவம் தௌஹீத் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். எது வெற்றி? தௌஹீதில் மரணிக்க வேண்டும், ஏகத்துவத்தில் மரணிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நபிமார்கள் எதை பயந்தார்கள்? நபிமார்கள் எதை பயந்தார்கள்? தௌஹீதுக்கே நாம் முன்னோடி என்று சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் இப்னு அத்-தைமி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் யஅமனு மினல் பலா பஅத கலீலில்லாஹி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யார்தான் அச்சமற்று இருக்க முடியும்? யார்தான் பயப்படாமல் இருக்க முடியும்? யார்தான் அஞ்சாமல் இருக்க முடியும்? அவர்களே பிரார்த்தித்திருக்கிறார்கள், வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக என்று அவர்களே பிரார்த்தித்திருக்கின்ற போது யார் பயப்படாமல் இருக்க முடியும்? யார் அச்சப்படாமல் இருக்க முடியும்? கேட்கிறான். நர்மையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த இமாம்கள், அவர்களுக்கு முன்னோடியாக இருந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் பயந்தார்கள், பயந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள், எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? ஏன் கேட்டாங்க? அவர்கள் எல்லாம் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், தௌஹீதில் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் உல தூய்மையுடைய வெளிப்பாடுகள், இந்த இஹ்லாஸுடைய இந்த வெளிப்பாடுகள் என்ற இந்த தலைப்பிலே அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி, அதாவது நம்மிடம் எப்போதும் ஒரு அச்சம், பயம் இருக்க வேண்டும். எனது அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுமோ, எனது அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம். அதாவது ரெண்டு விஷயம் இருக்க வேண்டும், ஒன்று அல் ஹவுஃப், அடுத்ததாக அர் ரஜா. நாம் அல்லாஹ்வுடைய அருளை எப்படி ஆதரவு வைக்கிறோமோ அதே போன்று அச்சமும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்ப இது இஹ்லாஸுடைய வெளிப்பாடு. சிலரை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செஞ்சிருவாரு? அமலை செய்துவிட்டு சென்று விடுவார். அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா அதை பற்றி எல்லாம் பொருட்படுத்த மாட்டார். அப்படி அமல் அமையக்கூடாது. அமல்கள் ஏதோ ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது. அமல்கள் ஒரு சடங்காக, தொழுகையில குனிகிறோம், நிமிருகிறோம், தொழுகையில் ஓதிய திக்ருகள் என்ன, ஓதிய சூறாக்கள் என்ன, ஒன்றுமே நினைவில் இல்லை. இப்படியாக தொழுகைகள் சடங்குகளாக மாறிவிடக்கூடாது. நறுமை சகோதரர்களே, உயிரோட்டம் உள்ளவைகளாக அமல்கள் இருப்பதோடு அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த துஆவும் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் எமது முகங்களிலே தூக்கி எறியப்பட்டு விடுமோ என்ற பயமும் அச்சமும் இருக்க வேண்டும். இது உல தூய்மையுடைய இஹ்லாஸுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம், திர்மிதியிலே இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற வசனம், சூரத்துல் முஃமினூன்ல வரக்கூடிய வசனம், வல்லதீன யுத்தூன மா ஆதவ் குலூபுஹும் வஜிலா, அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து அவர்கள் அல்லாஹுடைய வழியில செலவு செய்வார்கள், கொடுப்பார்கள். எப்படி கொடுப்பாங்கன்னா, அச்சத்தோடும் பயத்தோடும் தான் கொடுப்பார்கள். அச்சத்தோடும் பயத்தோடும் தான் கொடுப்பார்கள். அப்ப இந்த வசனத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறாங்க, அவர்கள் ஏன் பயந்து கொடுக்க வேண்டும்? அவர்கள் மதுபானம் அருந்தக்கூடியவர்களா?
அவர்கள் திருடக்கூடியவர்களா? அந்த பாவங்கள் தான் இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்று அவர்களை அச்சத்துக்குள் ஆழ்த்துகிறதா? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். இப்படி இந்த கோணத்தில் கேட்கிறான். கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சித்தியக்கூடிய மகளே அவ்வாறல்ல, சித்தியக்கூடிய மகளே அவ்வாறல்ல என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் நோன்பு நோட்பவர்கள், யசூமூன் நோன்பாளிகள், அதே போன்று வைசல்லூன் இவர்கள் தொழுகையாளிகள். யார் சொல்றது? சான்றிதழ் கொடுப்பது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். அவர்கள் நோன்பாளிகள், அவர்கள் தொழுகையாளிகள், அவர்கள் தான தர்மங்கள் கொடுப்பவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எமது அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அந்த பயம், அச்சம். அது மாத்திரமல்ல, சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸ்ல ரசூல் அங்க தொடர்ந்து சொல்கிறாங்க, உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். அவர்கள் தான் நன்மையில முந்தி செல்பவர்கள், நன்மையில் விரைந்து செல்பவர்கள். பாருங்க, நன்மையில் விரைந்து செல்பவர்களிடம் தான் எது இருக்கும்? எது இருக்கும் சொல்லுங்க? எனது அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அந்த அச்சம், பயம். இன்றைய நறுமையான சகோதரர்களே, நாம் தொழுது விட்டு பள்ளியை விட்டு வெளியே செல்கிறோம். நம்ம யாருக்காவது இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறதா? நான் தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விட்டதா? இப்படி நாம் சிந்திக்கிறோமா? இப்படி ஒரு சிந்தனை நமக்கு வருகிறதா? நறுமையான சகோதரர்களே, அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவருமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப காபாவை அவர்கள் புனர் அமைத்துவிட்டு அவர்கள் கேட்டது, எம்மிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நீ யாவற்றையும் செவியேற்பவனாக அறிந்தவனாக இருக்கிறாய். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஒரு நல்ல அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இதை நீ என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆ. தொழுகையில் நாம் சலாம் கொடுத்தவுடன் என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறோம். ஏன் நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இதை கற்றுத்தந்தார்கள்? அந்த தொழுகையில் ஏற்பட்ட குறைகள், தவறுகள், அவைகள் மன்னிக்கப்படுவதற்காக. நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த உள தூய்மையுடைய வெளிப்பாடுகளில் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி, நாம் ஒரு விஷயத்தை நமது வாழ்வில் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். ஒருவர் வந்து சொல்கிறார், நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம், இந்த செயல் இந்த ஹதீஸுக்கு முரணானது, இந்த ஹதீஸுக்கு மாற்றமானது, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணானது என்று ஆதாரங்களை முன்வைத்து சொல்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யாரிடம் இருக்கிறதோ அது நிச்சயமாக இஹ்லாஸுடைய வெளிப்பாடு, உள தூய்மையுடைய வெளிப்பாடு. நறுமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான இடம். அதாவது பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர் சொல்வதற்காக நான் விடுவதா, இவர் சொல்வதற்காக நான் விடுவதா, எனக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது, எனது வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது, எனது வார்த்தைக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்கிறது, நான் எனது கருத்தை வாபஸ் வாங்குவதா, நான் எனது கருத்தை மீளப் பெறுவதா? இப்படி என்ன செய்கிறார்கள் சிலர்கள்? அசத்தியம் என்று தெரிந்த பிறகும் தங்களுடைய அந்த கருத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. இது உண்மையில் இஹ்லாஸுடைய வெளிப்பாடு அல்ல. ஒருவருக்கு சொல்லப்படுகிறது, ஆதாரங்களை முன்வைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் பிழையானது, தவறானது என்று சொல்லப்படும் போது எவ்வளவு காலம் நாம் செய்து வந்தாலும் ஆதாரங்களை முன்வைத்து சொல்லும் போது அதை திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் உண்மையில் யாரிடம் இருக்கிறதோ அது இஹ்லாஸுடைய வெளிப்பாடின் அருமை சகோதரர்களே. இதை நாம் நன்றாக விளங்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் பார்க்கிறோம், சிலர்கள் வரட்டு கௌரவத்தின் காரணத்தால் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ற சொல்லப்பட்ட பிறகும் அவர்கள் அதை விட தயாரில்லை, அவர்கள் அதை விட தயாரில்லை. இது உண்மையில் அருமை சகோதரர்களே மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடியவர்களுடைய பண்பு அல்ல.
அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னால் சமிஅனா வ அத்தஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்ற அந்த பண்புதான் மூமின்களிடம் இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இதில் நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், இந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு செய்தி தான் என் அருமையான சகோதரர்களே. அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள், இது புகாரில் வரக்கூடிய செய்தி. நீங்க பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களும் மௌனமாக அமைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவர்களுடைய உடலிலே தலை இருக்காது என்று சொல்கிறார்கள். அந்த அளவு கடுமையாக எச்சரிக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து யாரோடும் பேசவில்லை. ஆயிஷாரனுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முபாரக்கான அந்த மேனி மூடப்பட்டிருக்கிறது ஒரு போர்வையால். அதை அகற்றிவிட்டு நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்துக்களை மரணங்களை வழங்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் உயிரோடு இருந்தபோது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ மரணித்த பிறகும் மனம் கமழ்கிறீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு மக்களுக்கெல்லாம் மஸ்ஜிது நபவியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று வந்து சொல்கிறார்கள். உமரை அமருங்கள் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள், பேச ஆரம்பிக்கிறார்கள், பல செய்திகளை சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஆரம்பிக்கிறார்கள், கால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான் என்று ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் என்று ஆரம்பிக்கிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் ஒரு தூதரை அன்றி வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபை மாத அவ் குத்திலம் கலப்தும் அலா அகாபிக்கும், இந்த தூதர் மரணித்தாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் வந்த வழியிலே திரும்பி சென்று விடுவீர்களா? அவ்வாறு சென்றால் அது அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த வசனம் ஓதப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹுடைய கையில் இருந்த வாள் அவர்களுக்கு தெரியாமலே அவ்வாறே நழுவி கீழே விழுகிறது. ஒரு மிகப்பெரும் ஒரு ஆளுமை, ஒரு தலைவர், அப்படியே அவரை அறியாமல் கீழே சாய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்.